ஆயிரம் ஆயிரம் ஆசைகளால் ஆடிடும் ஓடமாயும் வாழ்க்கை மூழ்கிடும் வேளையில் எம் இறைவா உம் கருந்தாடி எம்மை கரை சேர்க்கும். பெரும் புயலோ எழும் மழையோ நிதம் வருமோ ஒளி இருக்க. பெரும் புயலோ எழும் மழையோ நிதம் வருமோ ஒளி இருக்க. நாளுமே எம்மை காத்திடும் உந்தன் அருட்கரம் தேடி உன் ஆலய பீடம் அலையலையாக வருகின்றோம். அருவியாய் வழியும் உன் அருளினில் நனைய ஆனந்தமாக வருகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆண்டின் பொதுக்காலம் 19ஆம் ஞாயிறு திருப்பலி கொண்டாட்டத்தில் பங்கேற்க காத்திருக்கும் உங்கள் அனைவரையும் புனித யோவான் அன்பியம் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தந்தையாம் கடவுளோடு அமர்ந்து ஜெபித்த பின்பு அதே அனுபவத்தோடு தண்ணீரில் நடந்தார் என்பதை நற்செய்தியின் வாசகத்தின் வழியாக நாம் அறிய விரும்புகிறோம். இயேசு அடிக்கடி தனித்து ஜெபித்தார் என்பதையும் அறிவோம். தனித்து ஜெபிப்பதின் முக்கியத்துவமானது இறைவனோடு நமது நேரத்தை அதிகமாக செலவிட்டு அதன் வழியாக இறைவன் நம்மை எவ்வாறு வழி நடத்துகிறார் என்பதையும், நமக்கு என்ன நடந்தாலும் அதனை எதிர்கொள்ள நமக்கு ஜெபம் பெரிதும் உதவுகிறது என்பதையும், அதுவும் இந்த தொற்று நோய் காலத்தில் தனியாக இறைவனிடம் ஜெபிக்கும் வேளையில் அவரிடம் இருந்து நாம் பெறும் ஆசீரும் அருளும் நமக்கான அன்பளிப்பு என்பதையும் நம்மால் உணர முடியும். மேலும் இறைவனோடு நமக்குள்ள விசுவாசத்தை இன்னும் அதிகரிக்கவும் தனி ஜெபம் பெரிதும் உதவி செய்கிறது. எனவே அன்பார்ந்தவர்களே, துன்பம் என்னும் கடலில் நாம் எவ்வாறு நடக்க வேண்டும் என கற்றுக் கொடுக்கும் இன்றைய திருப்பலி வாசகத்தின் வழியாக இயேசுவை போல் நாமும் தந்தையாம் இறைவனிடம் ஒருமனப்பட்டு ஜெபிக்கவும், அவர் தம் கரம் பிடித்து நிலை வாழ்வை நோக்கி நம்பிக்கை கடலில் நடந்திட, அவருக்காய் நாம் செய்யும் பணிகள் வெற்றி பெற, தொற்று நோயை வென்றுவிட இறையருள் வேண்டி நம் தந்தையோடும் இணைந்து இத்திருப்பலியில் பக்தியுடன் பங்கேற்போம். இந்த பரிசுத்தமான பலியை ஆண்டவருக்கு உகந்த பலியாக ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், நம்முடைய பலவீனங்களுக்காக மனவருந்தி ஆண்டவரிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கனியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் தேவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து நம்மை நிலையான வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகினிலே நல்மனத்தோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு விளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. இயேசு கிறிஸ்து இறைவனே, ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தை என்று என்றென்றுமாக புனித இறைவன் மகனே, பாவம் போக்குபவரே, நீரின் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்புமாக. ஆண்டவரே எம் இறைவா, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாக எங்களோடு இருந்து உமது மேலான கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழி நடத்துகின்றவர் நீரே என பெருமைப்படுகின்ற எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். மலை மேல் என் திருமுன் வந்து நில். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 வரை. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவார்த்தைகள் 9 மற்றும் 11 முதல் 13 வரை. அந்நாட்களில் எலியா
ஒரேபு என்ற கடவுளின் மலையை அடைந்த பின் அங்கிருந்த குகைக்கு வந்து அதில் இரவை கழித்தார். அப்போது ஆண்டவர், வெளியே வா, மலை மேல் என் திருமுன் வந்து நில். இதோ ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்றார். உடனே ஆண்டவர் திருமுன் பெரும் சுழற்காற்று எழுந்து மலைகளை பிளந்து பாறைகளை சிதறடித்தது. ஆண்டவர் அந்த காற்றில் இல்லை. காற்றுக்கு பின் நிலநடுக்கம் ஏற்பட்டது. நிலநடுக்கத்திலும் ஆண்டவர் இருக்கவில்லை. நிலநடுக்கத்திற்கு பின் தீ கிளம்பிற்று. தீயிலும் ஆண்டவர் இருக்கவில்லை. தீக்கு பின் அடக்கமான மெல்லிய ஒலி கேட்டது. அதை எலியா கேட்டவுடன் போர்வையினால் தம் முகத்தை மூடிக்கொண்டு வெளியே வந்து குகையின் வாயிலில் நின்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நீங்கள் பாட வேண்டிய பதிலுரை. ஆண்டவராம் இறைவன் உரைப்பதை கேட்பேன். தம் மக்களுக்கு தம் பற்றுமிகு அடியாருக்கு நிறைவாழ்வை அவர் வாக்களிக்கின்றார். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு அவரது மீட்பு அண்மையில் உள்ளது என்பது உறுதி. நம் நாட்டில் அவரது மாட்சி குடிகொள்ளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். பேரன்பும் உண்மையும் ஒன்றை ஒன்று சந்திக்கும். நீதியும் நிறைவாழ்வும் ஒன்றை ஒன்று முத்தமிடும். மண்ணினின்று உண்மை முளைத்தெழும். விண்ணினின்று நீதி கீழ் நோக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். நல்லதே ஆண்டவர் அருள்வார். நல்விளைவை நம் நாடு நல்கும். நீதி அவர் முன் செல்லும். அவர் தம் அடிச்சுவடுகளுக்கு வழிவகுக்கும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். ஆண்டவரே, உம் பேரன்பையும் மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய.
திருத்தூதர் பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 9, இறை வசனங்கள் 1 முதல் 5 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்துவைச் சார்ந்த நான் சொல்வது உண்மை, பொய்யல்ல. தூய ஆவியால் தூண்டப்படும் என் மனச்சான்றே நான் சொல்வதற்கு சாட்சி. உள்ளத்தில் எனக்கு பெருந்துயரமும் இடைவிடாத வேதனையும் உண்டு. என் சொந்த இனத்தை சேர்ந்த என் சகோதரர் சகோதரிகளுக்கு மீட்பு கிடைப்பதற்காக நான் கிறிஸ்துவை பிரிந்து சாபத்துக்கு உள்ளாகக்கூட விரும்பியிருப்பேன். அவர்கள்தான் இஸ்ரேல் மக்கள். அவர்களையே கடவுள் தம் மக்களாக ஏற்றுக்கொண்டார். அவர்கள் நடுவில்தான் தம் ஆட்சியை விளங்க செய்தார். உடன்படிக்கைகளும் திருச்சட்டமும் திருவழிபாடும் வாக்குறுதிகளும் அவர்களிடமே ஒப்படைக்கப்பட்டன. குலமுதல்வர்களின் வழிவந்தவர்கள் அவர்கள். மனிதர் என்னும் முறையில் கிறிஸ்துவும் அவர்களிடம் இருந்தே தோன்றினார். இவரே எல்லாவற்றுக்கும் மேலான கடவுள், என்றென்றும் போற்றுதற்குரியவர். ஆமேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. காத்திருக்கின்றது. அவரது சொற்களுக்காக ஆவலுடன் காத்திருக்கின்றேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம், இறைவசனங்கள் 22 முதல் 33 வரை. மத்தேயு நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள இறைவசனங்கள். அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன்னால் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்றுவிட்டது. மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தால் அலறினர். இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதிருங்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெரும் காற்று வீசியதை கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருச்சபையின் முறைமைப்படி இன்று பொது காலத்தினுடைய 19வது ஞாயிறை நாம் எல்லோரும் கொண்டாட வந்திருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, ஒரு சில ஆலயங்களுக்கு நாம் செல்லுகின்ற போது ஒரு சில படங்களை நாம் பார்த்திருக்கிறோம். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட படம் இறைவனது படைப்பை பற்றி சொல்வதாக இருக்கும். இறைவன் இவ்வாறு கையை நீட்டுவது போல இருக்கும். அந்த கையை, கரத்தை பிடித்தவாறு ஒரு மனிதனின் கரம், அதாவது ஆதாமின் கரம், இந்த கடவுளின் கரத்தை தொடுவது போல ஒரு படத்தை நிச்சயமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கடவுளின் கரம் எப்போதும் மனிதனுக்கு அருகாமையிலே இருக்கிறது என்பதை சுட்டி காட்டுவது போல இந்த படம் இருக்கும். கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இப்படிப்பட்ட இந்த கருத்தை தான் இந்த நாளினுடைய வாசகங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக சுட்டி காட்டுகிறது. கடவுளின் கரமும் மனிதருடைய கரமும் இணைவதைத்தான் இந்த நாளினுடைய முதல் வாசகமும் 3வது வாசகமான நற்செய்தியும் சுட்டி காட்டுகிறது. கடவுளின் கரம் தூரமாக அல்ல, மனிதனுடைய கரத்தோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. கடவுளின் பிரசன்னம் மனிதனுக்கு அருகாமையிலே இருக்கிறது என்பதை மிக அற்புதமாக ஆண்டவர் இயேசு இந்த நாளினுடைய நற்செய்தியிலே சுட்டி காட்டுகிறார். வழக்கமாக மனிதருடைய கரத்தை சில நேரங்களிலே நாம் பற்றி பிடிக்கிறோம். பற்றி பிடிக்கின்ற போது ஒரு தனி உணர்வு ஏற்படுகிறது. குறிப்பாக ஒரு நோயாளியை சந்திக்க, அதுவும் நமக்கு நெருக்கமான ஒரு நோயாளியை சந்திக்க மருத்துவமனைக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால், அவரை பார்த்துவிட்டு புறப்படுகின்ற போது அவருடைய கரத்தை இப்படி பிடித்து கொண்டு, கவலைப்படாத, சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் என்று சொல்லுகிறோம். ஒரு அடக்க வீட்டுக்கு செல்லுகிறோம் அல்லது ஒரு இழப்பை சந்திக்கின்ற மனிதரை பார்க்க அவருடைய வீட்டுக்கு செல்லுகிறோம் என்று சொன்னால், அவரோடு ஆறுதலாக பேசிவிட்டு அவருடைய கரத்தை பிடித்து கொண்டு, பயப்படாத, நான்லாம் உன் கூட தான் இருக்கிறேன், எதனாலும் சொல்லு என்று சொல்லிவிட்டு நாம் புறப்படுகிறோம். அவ்வாறே நீண்ட நாளுக்கு பின்பு நம்முடைய நெருக்கமான ஒரு நண்பரை பார்க்கிறோம் என்று சொன்னால், அவரை ஒருவேளை நாம் கட்டி தழுவுகிறோம் அல்லது கரத்தை பிடித்து கொண்டு, பார்த்ததில் ரொம்ப சந்தோஷம், மீண்டும் நாம் அவ்வப்போது சந்தித்து கொள்ளலாம் என்று அவரிடத்திலே சொல்லிவிட்டு செல்லுகிறோம். இவ்வாறு பல தருணங்களிலே பிரியமானவர்களே, மனிதருடைய கரத்தை நாம் பிடிக்கின்ற போதெல்லாம் பாதிப்பை சந்தித்தவர்கள், உறவை தேடுகின்றவர்கள் ஒரு உற்சாகத்தை பெறுகிறார்கள். எனக்காக என் நண்பன் இருக்கிறான், எனக்காக இந்த உறவு இருக்கிறது, எனவே இந்த உறவு எனக்கு நிச்சயமாக கை கொடுக்கும் என்ற ஒரு பிடிப்பை, ஒரு புதிய உணர்வை, புதிய தெம்பை பெறுவதாக இருக்கிறது. அதை போலத்தான் மனிதரது கரமே, மனிதரது அருகாமையே நமக்கு நம்பிக்கை தருகிறது, புதிய உணர்வை தருகிறது என்று சொன்னால், கடவுளின் கரம், கடவுளின் பிரசன்னம் நிச்சயமாக நமக்கு வாழ்வு தரும், நமக்கு புதிய நம்பிக்கை தரும் என்பதை இந்த நாளிலே கொஞ்சம் அசை போட்டு பார்ப்போம். குறிப்பாக இந்த நாளினுடைய முதல் வாசகத்திலே எலியா இறைவாக்கினர் என்ன நினைக்கிறார்? எனக்காக யாருப்பா இருக்கா? இப்படி கடந்து துன்புறுகிறேன், சொந்த நாட்டை விட்டு இன்னொரு பக்கமாக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன், எனக்காக யார் இருக்கிறார் என்று புலம்புவதாக தெரிகிறது. ஆனால் இந்த நாளினுடைய நற்செய்தியை பாருங்கள். உனக்காக நான் இருக்கிறேன் என்று ராயப்பரை பற்றி பிடிக்கின்ற அற்புதமான இயேசுவினுடைய கரத்தை பார்க்கின்றோம். முதலிலே பேய் என்று அலறுகிறார்கள், ஆனால் இயேசு தைரியப்படுத்துகிறார். துணிவோடு இருங்கள், நான் தான் என்று தைரியப்படுத்தி, உனக்காக, உங்களுக்காக நான் இருக்கிறேன் என்று பற்றி பிடிக்கின்ற இயேசுவின் கரத்தை நாம் வாசிக்க நேர்ந்தோம். பிரியமானவர்களை, முதல் வாசகத்தை உற்று நோக்குகின்ற போது கடவுள் தன்னையே வெளிப்படுத்துகிறார். எலியா இறைவாக்கினருக்கு தன்னையே வெளிப்படுத்துகின்ற அந்த காட்சி. இதனுடைய பின்னணி என்னவென்றால், எலியாவுக்கும் இஸ்ரேல் நாட்டை ஆண்ட ஆகாபு அரசனுடைய மனைவியான இசபேலுக்கும் இடையே ஒரு போட்டி. யார் உண்மையான கடவுள்? பாகால் என்ற பொய்யான தெய்வத்திற்கு வழிபாடு செலுத்திய 450
போலியான இறைவாக்கினர்கள் ஒரு பக்கம் இருக்கிறார்கள். எலியா உண்மையாம் கடவுள், யாவே இறைவனை தரிசிக்கின்ற, யாவே இறைவனுக்கு மட்டுமே ஆராதனை செலுத்துகின்ற கடவுளின் சார்பாக இங்கு எலியா இருக்கிறார். எனவே இரு தரப்புக்கும் நடையே போட்டி நடக்கிறது. அதிலே எலியா இறைவாக்கினர் வெற்றி கொள்ளுகிறார். வெற்றி கொள்வதோடு மட்டுமல்ல, அந்த 450 இறைவாக்கினர்களையும் கொல்லுகிறார். இஸ்ரவேல் அரசி கேள்விப்பட்டு பயங்கர கோபம். எனவே எலியா இறைவாக்கினை கொல்லுவதற்காக ஆட்களை அனுப்புகிறார், படையை அனுப்புகிறார். எலியா இறைவாக்கினர் தப்பித்து ஓடுகிறார். பல மணி நேரங்களுள் பல கிலோமீட்டர் தூரங்கள் ஓடுகிறார். இறுதியிலே பாலைவனத்தை எல்லாம் கடந்து ஒரேபு மலையை அடைகின்றார். அவ்வாறு ஒரேபு மலையை அடைந்தவுடன், ஆண்டவரே என் உயிரை எடுத்துக்கொள்ளும், நான் வாழ்ந்தது போதும், என் ஜீவன் போதும், இதற்கு மேலும் இந்த உலகத்தில் நான் இப்படி ஓடிக்கிட்டே இருந்து போராடி போராடி நான் வாழ விரும்பவில்லை, என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று ஒரு இறைவாக்கினராக இருந்தாலும் கூட அவருடைய விரக்தியிலே வேதனையிலே என்னை இப்படி துரத்தி அடிக்கிறாங்களே, என்னை கொல்ல வராங்களே என்று புலம்பி தள்ளுகிறார். ஆண்டவரை நோக்கி என் உயிரை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்கிறார். அப்போது ஆண்டவர் ஒரு வானதூதரை அனுப்பி அவருக்கு உணவையும் குடிப்பதற்கான நீரையும் கொடுக்கின்றார். எலியா, நான் காட்டுகின்ற இடத்திற்கு நீ போ என்று தொடர்ந்து எலியாவை கரம் பற்றி வழி நடத்துகிறார். 40 நாட்கள் 40 இரவுகள் நடந்து ஒரு குகையை அவர் சந்தித்து அங்கு தங்குகிறார். அப்போதுதான் ஆண்டவருடைய வாக்கு எலியாவுக்கு மீண்டும் அருளப்படுகிறது. எலியா, மலையின் மேல் வா, இதோ எனது திருமுன்னால் நிற்க வேண்டும், ஆண்டவராகிய நான் கடந்து செல்ல இருக்கிறேன் என்று தன்னை எலியா இறைவாக்கினருக்கு வெளிப்படுத்துகிறார். 4 விதங்களிலே அங்கு இறைவனுடைய வெளிப்பாடு இருப்பதாக பார்க்கின்றோம். முதலாவது, சுழல் காற்று வீசுகிறது, ஆனால் இறைவன் அந்த சுழல் காற்றிலே தன்னை வெளிப்படுத்தவில்லை. அடுத்ததாக நிலநடுக்கம் ஏற்படுகிறது, அங்கும் இறைவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை. கொழுந்து விட்டு எரிகின்ற தீ அவருக்கு முன்னால் வந்து நிற்கிறது, அங்கும் இறைவனுடைய குரல் கேட்பதாக இல்லை. ஆகவே ஏற்கனவே எலியா நொந்து போயிருக்கின்றார், வேதனையோடு இருக்கின்றார். எனவே அப்படிப்பட்ட நேரத்திலே சுழல் காற்று வழியாகவோ நிலநடுக்கத்தின் வழியாகவோ தீயின் வழியாகவோ கடவுள் தன்னை வெளிப்படுத்தாமல் அவரை தட்டி தழுவுகின்ற, அவருக்கு ஆறுதல் கொடுக்கின்ற, அவருடைய உள்ளத்தை உற்சாகப்படுத்துகின்ற மெல்லிய தென்றல் காற்றிலே கடவுள் தன்னை அற்புதமாக வெளிப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, நாமும் கூட எலியாவை போல புலம்பி தள்ளியிருக்கிறோம். குறிப்பாக இந்த காலகட்டம் மிக மோசமான காலகட்டம். பிள்ளைகள் புலம்புகிறார்கள், எப்போமா ஸ்கூலுக்கு ஆரம்பிக்கும் என்று. முதியவர்களும் நோயாளிகளும் புலம்புகிறார்கள், ஒரு டாக்டரை கூட நாங்கள் பார்க்க முடியலையே, என்னுடைய நோய், என்னுடைய உடல் என்ன கண்டிஷனில் இருக்குது என்பதை கூட நான் டாக்டரிடத்திலே போய் பார்த்து காண முடியவில்லையே என்று புலம்புகிறார்கள். உழைக்கின்றவர்கள், ஐயோ என் வேலை வாய்ப்பு போகிற மாதிரி இருக்கு, 6 நாள் நான் உழைச்சிக்கிட்டு இருந்தேன், இப்போ 3 நாள் தான் உழைக்க முடியுது, இந்த சம்பாத்தியம் எப்படி என்னுடைய குடும்பத்திற்கு போகும்? இவ்வாறு ஒவ்வொருவரும் புலம்பி தள்ளி கொண்டிருக்கிறோம். ஆக எலியாவை கடவுள் பலப்படுத்தியது போல எலியாவுக்கு உணவையும் நீரையும் கொடுத்து அவரை தட்டி கொடுத்தது போல, பிரியமானவர்களே, இந்த கடுமையான மோசமான காலகட்டத்திலும் கூட இறைவன் நம்மை தட்டி கொடுக்கின்றார். எலியாவை புதிய வாழ்வை நோக்கி அவர் வழிநடத்தியது போல இறைவன் நம்மையும் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். இந்த தொற்றுக்கு கண்டிப்பாக இறைவன் முடிவு கட்டுவார் என்ற இந்த நம்பிக்கை நமக்கு பிறக்க வேண்டும் என்பதைத்தான் குறிப்பாக அவரை தட்டி தழுவிய அந்த தென்றல் காற்றினுடைய அந்த பிரசன்னத்திலே நாம் உணர வேண்டும். ஆக இறைவன் நம்மையும் தேற்றுவார், நம்மைக்கும் நம்முடைய வாழ்வுக்கும் உரிய நம்பிக்கை கொடுப்பார் என்ற அற்புதமான பாடத்தை முதல் வாசகத்திலே கற்றுக்கொள்வோம். நற்செய்தியிலே நாம் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், இறைவன் மிக தூரமாக அல்ல, நமக்கு அருகாமையிலே இருக்கிறார். மிக தூரமாக இருப்பது போல தோன்றலாம். இயேசு 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் மக்களுக்கு கொடுக்கிறார். மக்கள் நல்லா சாப்பிட்றாங்க. சாப்பிட்டா இந்த மக்கள் இயேசுவை விடுவாங்களா? எனவே இயேசுவுக்கு பக்கத்தில் இருக்கும், இருந்துக்கிட்டால் நல்லது, அல்லது இந்த இயேசுவை அரசாக்கிடுவோம்,
அரசனாக ஆக்கிவிட்டால் வயிற்றுக்கு நல்லா கிடைக்கும் என்று இயேசுவை அரசராக்க விரும்புகிறார்கள். இயேசுவுக்கு இது பிடிக்கல. எனவே மக்களை கட்டாயப்படுத்தி ஒரு பக்கம் அனுப்புகிறார். நற்செய்தி சொல்லுகிறது, கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்புகிறார். அடுத்ததாக சீடரையும் உடனே படகேறி அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். ஆக அக்கறை நோக்கி சீடர்கள் செல்லுகிறார்கள். இங்கு இயேசு ஒரு பக்கம் மலைக்கு செல்லுகிறார், சீடர்கள் ஒரு பக்கம் அக்கறை நோக்கி படகிலே சென்று கொண்டு இருக்கிறார்கள். எனவே இயேசுவுக்கும் சீடர்களுக்கும் இடையே ரொம்ப தூரம் இருக்கிறது மாதிரி தெரியலாம். என்ன நடக்கிறது? இதோ சுழல் காற்று வீசுகிறது, பெரும் காற்று வீசுகிறது. எனவே படகு அலைக்கழிக்கப்படுகிறது. அப்போது இயேசு தாமே தன் அன்பு சீடர்களை தேடி வருகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்வு அலைக்கழிக்கப்படுகின்ற போது, வாழ்விலே நம்பிக்கை இழக்கின்ற போது, பெரும் வேதனையை நாம் பெரும் காற்றாக நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்கின்ற போது, நம்ம கடவுளை தேடுகிறோமோ புலம்புகிறோமோ இல்லையோ, கடவுள் நம்மை தேடி வருகிறார். கடவுள் நம் நினைவாக அவர் இருக்கின்றார். எனவே தான் சீடர்களை தேடி வருகிறார். ஐயோ, என் சீடர்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை என்று அங்கு தன் சீடர்களை தேடி கடல் மீது நடந்து வருவதாக காண்கின்றோம். ஆக கடவுள் மிக தூரமாக இல்லை, கொஞ்ச தூரத்தில் தான் இருக்கிறார். அடுத்து என்ன நடக்கிறது என்று பாருங்கள். ராயப்பர் சொல்லுகிறார், ஆண்டவரே நீர்தாம் என்று சொன்னால் நானும் உம்மை நோக்கி நடந்து வர எனக்கு ஆணையிடும். அது நடக்கிறது. எனவே இங்கு ராயப்பர் இயேசுவுக்கு அருகாமையிலே வருகிறார். அவர் பெரும் காற்று வீசியதை கண்டு பயந்து நடுங்கி கடலிலே மூழ்கும் தருணத்திலே ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவரை நோக்கி கதறுகிறார். ஆக சீடர்கள் மிகுந்த ஒரு தூரத்திலே இருந்தார்கள், பெரும் தூரத்திலே இருந்தார்கள். இயேசு அவர்களை தேடி வந்த போது அந்த தூரம் குறைவாக இருக்கிறது, கொஞ்ச தூரத்திலே. அடுத்ததாக பார்க்கின்றோம், ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ராயப்பர் கையை நீட்டுகிறார். அந்த கை பிடிக்கின்ற தூரத்தில் தான் கடவுளின் கரம் இருப்பதாக பார்க்கின்றோம். ஆக பிரியமானவர்களே, நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் கடவுளின் கரம் தூரமாக அல்ல, கையை பிடிக்கின்ற அந்த தூரத்தில் தான். ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று ஆண்டவருடைய கரத்தை பற்றி பிடிக்கின்ற அந்த தூரத்தில் தான் இருக்கிறது. அற்புதமான ஒரு ஜெபம், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஆண்டவரை நோக்கி வருகின்ற போதெல்லாம் சின்ன சின்ன சில ஜெபங்களை சொல்வதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். பர்த்திமேயு ஆண்டவரை பார்த்து, பார்வையற்ற மனிதனாக இருந்த போது சொன்னார், தாவீதின் மகனே என் மீது இரக்கமாயிரும் என்று ஆண்டவரை நோக்கி கூவி அழைத்தான். ஆயக்காரன் அற்புதமான ஒரு ஜெபத்தை சொன்னான், ஆண்டவரே பாவி என் மேல் இரக்கமாயிரும். இங்கு ராயப்பர் அற்புதமான ஒரு ஜெபத்தை சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை காப்பாற்றும். ஆக ஆண்டவருடைய கரம் அங்கு பற்றி பிடிக்கிறது. அவருடைய வாழ்விலே, சீடர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அமைதி வருகிறது. அவர்கள் மீண்டுமாக அக்கறைக்கு சென்றார்கள் என்று வாசிக்கின்றோம். எனவே இந்த நாளினுடைய 2ஆம் வாசகத்திலும் புனித சின்னப்பர் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்தில் அதில் தான் சொல்கிறார், இஸ்ராயல் மக்களின் வாழ்க்கையிலே கடவுள் அவர்களது மத்தியில் இருந்து செயல்பட்டார். அவர் தூரமாக அல்ல, பாலைவன பயணத்திலே இரவிலே அவர் ஒளித்தூண் வழியாக, பகலிலே மேகத்தூண் வழியாக அவர்களது மத்தியிலே இருந்து செயல்பட்டார். ஆண்டவராகிய இயேசு ஏதோ எங்கிருந்து அவர் வந்தவர் அல்ல, மனிதரது நடுவிலே அவர் பிறந்தார், மனிதரது நடுவிலே தன் வாழ்வை செலவிட்டார் என்று பார்க்கின்றோம். ஆண்டவருடைய பிரசன்னம் பிரியமானவர்களே நமக்கு தூரமாக அல்ல, நமது மத்தியிலே இருக்கிறது, நமக்கு அருகாமையிலே இருக்கிறது. திருவெளிப்பாட்டு ஆகமம் சொல்வது போல கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது என்ற இந்த இறைவாக்குக்கு ஏற்ப எந்த தருணத்திலும் ஆண்டவருடைய கரத்தை நாம் பற்றி பிடிக்க முடியும். ஆண்டவருக்கு அருகாமையிலே நாம் இருக்கிறோம். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மை வழிநடத்தும் என்ற நம்பிக்கையிலே தொடர்ந்து பயணிக்க இந்த திருப்பலியிலே அருளையும் ஆசிரியையும் தேடுவோம். ஆமன். நாம் எல்லோரும் எழுந்து நின்று நாம் பெற்றுக்கொண்ட நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன், விண்ணகமும் மன்னகமும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின் என்று கடவுளாக, ஒளியின் என்று ஒளியாக, உண்மை கடவுளின் என்று உண்மை கடவுளாக உதித்தவர்.
இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. தந்தையோடு ஒரே பொருளானவர். இவர் வழியாகவே யாவும் படைக்கப்பட்டன. மனிதன் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் விண்ணகம் இருந்து இறங்கினார். தூய ஆவியார் கன்னிமரியாவுடன் உடலெடுத்து மனிதனானார். மேலும் நமக்காக போந்தி பிலாத்தின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்திருளை எல்லாமுள்ள தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கிறார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியோடு மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவேறாது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் இரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடு மகனோடும் ஒன்றாக ஆராதனை மாட்சி இறைவாக்கினர்கள் வழியாக பேசி வருகிறேன். ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கிறேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்க்கிறேன். ஆமென். அன்பின் ஆண்டவரே, எங்களுக்கு அருகாமையிலே இருப்பவரே, துன்ப துயரத்திற்கு மத்தியிலே எங்களை தேற்றுபவரே, அஞ்சாதே திகையாதே, துணிவோடு இரு, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று எங்களுக்கு நம்பிக்கை தருபவரே, இத்தகைய நம்பிக்கை நிறைந்த உள்ளத்தோடு அன்றாட வாழ்விலே உம் கரத்தை பற்றி பிடிப்பவர்களாக நாங்கள் வாழ தேவையான வரங்களை தாமே இந்த நேரத்திலே கெஞ்சி கேட்கின்றோம். குடை வல்லவரே, எம் இறைவா, எம் தமிழகத்தில் குறிப்பாக தொற்று நோய் தாக்கத்தால் அனைத்து மாவட்டத்திலும் பயத்தால் தவிக்கும் உம் மக்களை உமது அருளால் நிரப்பி நோயின் தாக்கத்தை போக்கி நலம் வளம் பெருகவும் நோய்க்கு எதிரான போராட்டத்தில் வெற்றி பெறவும் அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அருள் இரக்கத்தின் நாயகரே எம் இறைவா, எம் திரு அவை இந்நாள் வரை எல்லாவித இக்கட்டுகள், இடையூறுகள், பிரச்சனைகள், கட்சி மனப்பான்மை ஆகியவற்றிலிருந்து விடுபட்டு உம் மின்னக வாழ்வை சொந்தமாக்கி கொள்ள திரு அவையின் நல்ல மேய்ப்பர்களுக்கு தூய ஆவியின் துணையால் தொடர்ந்து உம் இறைபணி ஆற்றிட தேவையான வரங்களை பொழிந்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆதரித்தாலும் எம் இறைவா, எம் இளையோர் அனைவரும் பாகுபாடின்றி திரு அவையில் பல்வேறு மேய்ப்பு பணியில் ஈடுபடுத்தி அதனால் அவர்களின் ஆன்மீக வாழ்வில் வளம் பெற்று தங்கள் சொல்லாலும் செயலாலும் சான்று பகரும் வாழ்வை வழங்கிட தேவையான வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அஞ்சாதீர்கள் என்று எம்மை பலப்படுத்தும் இறைவா, இன்றைய நாட்களில் நாங்கள் சந்திக்கும் அல்லல்களில் இருந்து விடுபடவும் அதற்கு ஏதுவாக உலகச் சூழல்கள் மாறவும் ஆட்சியாளர்கள் தன்னலமற்ற உழைப்பை நல்கவும் மருத்துவத்துறையினர் பாதுகாக்கப்படவும் அனைத்து மக்களின் பொருளாதாரம் மேம்படவும் தேவையான அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மன்றாடுவோம். அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்கள் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுடைய விருப்பத்திற்காக அல்ல, நாங்கள் வேண்டுவதற்காக அல்ல, உம்முடைய மேலான திட்டத்திற்காக, உம்முடைய மேலான விருப்பத்திற்காக எதெல்லாம் நன்மையாக இருக்கிறதோ அவற்றை எங்களுக்கு தந்து அருளும்படியாக எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மிக்கெஞ்சி மன்றாடுகிறோம். ஆமென். போற்றுகிறோம். மறுபடியும் பெற்றுக்கொண்டோம்.
நிலத்தில் விளைவும் மனித உழைப்புமான தப்பத்தோடு சேர்த்து எங்களை முழுவதுமாக கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வு தருகின்ற அப்பமாகும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப்படுவார். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பலனமான ரசத்தோடு சேர்த்து எங்களை முழுவதுமாக கரங்களில் கையளிக்கும். இது எங்களுக்கு வாழ்வு தருகின்ற பணமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்வு. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பரிசுத்தமான திருப்பலி நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, உமது திருச்சபையின் காணிக்கைகளை மகிழ்ச்சியோடு ஏற்றருளும். இரக்கத்தால் நீர் எங்களுக்கு அளித்த இந்த காணிக்கைகள் உமது ஆற்றலினால் எங்களது மீட்பின் மறை நிகழ்வாக மாறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, பரிசுத்த தந்தையே, என்றும் வாழும் இயலாமல் இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவுளமானார். சிலுவையில் பாடுகள் பட்டு முடிவில்லாத சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலையான வாழ்வை எங்களுக்கு அருளினார். ஆகவே வானதூதர் முதன்மையான தூதரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம்.
இவ்வாறுங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை எங்களுக்கு மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கடிந்து தம்மையே அவர் கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிணற்றையும் எடுத்து மீண்டும் மக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வு தருகின்ற அப்பத்தையும் மீட்பு தருகின்ற கிணற்றையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென மெய்தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இறைவா, உலகெங்கும் பரவி இருக்கின்ற நம்முடைய திருச்சபைக்காக வேண்டுகிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஸ்டீபன், இணையாயர்கள், குருக்கள், துறவியர் யாவரையும், இந்த திருப்பலியை கண்டு கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும், குறிப்பாக எமது பங்கை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும், பள்ளிக்கு செல்ல முடியாமல் தவிக்கின்ற அனைத்து குழந்தைகளையும், தகுந்த மருத்துவரை பார்க்க முடியாமல் துயரப்படுகின்ற அனைத்து முதியோர்களையும் நோயாளிகளையும், தகுந்த வேலை வாய்ப்பை பெற முடியாமல் தவிக்கின்ற இளையோரையும், பல்வேறு பொருளாதார நெருக்கடிகளுக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய தொழிலாளர்களையும் அவர்களது குடும்பங்களையும் உமது அன்பின் கரத்தினால் நீர் தாமே அவர்களுக்கு உமது தெய்வீக அருளையும் ஆசிரையும் கொடுத்து வாழ்வுக்கான புதிய நம்பிக்கை கொடுத்து நீர் தாமே வழி நடத்த வேண்டும் என்று விசுவாச உள்ளம் கொண்டு வேண்டுகிறோம். உயிர் தொழுவோம் என்ற நம்பிக்கையோடு இருந்து போன எங்களது சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து ஒளிமிக்கும் அது திருமுன்னால் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், என் பாதுகாவல புனித தோமையாரி, உலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோர் ஆகிய அனைத்து புனிதரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக மெய் புகழ்ந்தேத்தும் வரம் அருள மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பின் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவனை நோக்கி தந்தையே, தாயே என்று அழைக்கக்கூடிய உரிமையை பெற்றுள்ளோம். அதே உரிமையோடு அவர் கற்றுத்தந்த ஜெபத்தை சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக.
உமது சித்தம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்களது வாழ்நாளில் அமைதியை கனிவோடு அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன். இந்த உலகம் தர முடியாத அமைதியை நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்னீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தை நோக்கி அமைதிக்காக ஏங்குகின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும், குடும்ப சமாதானத்திற்காக ஏக்கத்தோடு காத்திருக்கின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவையான உண்மையான சமாதானத்தின் கொடையை, உள்ளத்திற்கான அமைதியை தந்துள்ள திருவுளம் கொள்வீரா. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் தருகின்ற அமைதியை பகிர்ந்து கொள்வோம். அமைதி உரித்தாகுக. இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகத்தின் பாவங்களை எல்லாம் போக்கியவர். செம்மறியின் விருந்து கிடைக்கப் பெற்றுள்ள நாம் ஒவ்வொருவரும் உண்மையாகவே பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீரின் உள்ளத்தில் அடைந்தவுள்ள நான் தகுதியற்றவன். வார்த்தை மட்டும் சொல்லும், என் ஆன்மா குணமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமும் என்னை காத்து நித்திய வாழ்வு தருவதாக.
ஜெபிப்பமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட இந்த திரு உணவு எங்களை உம்மோடு ஒன்றிக்கச் செய்து எங்களுக்கு மீட்பளிப்பதாக. அது எங்களை உமது உண்மையின் ஒளியில் எந்நாளும் உறுதிப்படுத்த அருள் தாரும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவன் நமக்கு அருகாமையில் இருக்கிறார் என்ற துணையோடு துணிவோடு சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த